everyone, welcome to CAD NEST. இப்போ நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து மிஷின் ட்ராயிங்கிறது வந்து பேசிக் கான்செப்ட் பார்த்துருந்தோம். அதாவது ஆஸ் அ டிசைன் இன்ஜினியர் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி போகும்போது வந்துட்டு டிசைன் பண்ணிட்டு உடனே ரீடிங்ஸ் மேனுஃபேக்சர் சென்ட் பண்ணும்போது வந்துட்டு எப்படி ரீடிங்ஸ் சென்ட் பண்ணுறது அதை நான் சிம்பிளுக்கு ரெப்ரசென்டேட் பண்ணியிருப்பாங்க. அந்த சிம்பிளில் வந்து எது குறிக்குதுன்றதை பார்த்துருந்தோம். ஆஸ் அ மேனுஃபேக்சர் நம்ம செல் பண்ணும்போது வந்துட்டு அவர் என்னென்ன ரூல்ஸ் ப்ரொசீஜர் அதை பார்ப்பாங்க, அதுதான் நம்ம பார்த்தோம்னா அதில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் வந்துட்டு நமக்கு வந்து மிஷின் வாய்ஸ் அண்ட் தென் பெஞ்ச் வாய்ஸ் வந்து ரெண்டு பார்ட் வந்து எப்படி ரீடிங் பண்ணுறது, எப்படி வந்து சிம்பிள்ஸாக இண்டிகேட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இப்போ நமக்கு அது வந்து கண்டினியூஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம மிஷின் வாய்ஸில் வந்துட்டு நம்ம இது வந்து பார்ட்ஸ் வந்து எது இண்டிகேட் ஆகுதுன்றது பார்த்துருந்தோம். மிஷின் வாய்ஸ்னாக்கா நம்மளுக்கு வந்து இப்போ லைக் மெக்கானிக்கலில் வந்துட்டு அது நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். மெக்கானிக்கல் ஃபீல்டில் வந்துட்டு இப்போ பார்ட்ஸை தான் ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து மிஷின் வாய்ஸ் யூஸ் ஆகும். மிஷின் பார்ட்ஸில் வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஸ்லைடிங் ஜாரு, ஸ்க்ரூ, ஃபிக்ஸ்டு ஜாரு, பேஸு அந்த அதில் தான் பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ வந்துட்டு நேற்று நம்மளுக்கு வந்து ஸ்லைடிங் ஜார் அண்ட் தென் ஃபிக்ஸ்டு சார்ஜ் வந்து பேஸ் இது வந்து நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ வந்து மிச்ச பார்ட்ஸ் இது வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வந்து நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு நமக்கு வந்து ஃபோர்த் பார்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஃபோர்த் பார்ட் வந்து நமக்கு வந்து எது இண்டிகேட் ஆகுதுனாக்கா இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து இந்த பார்ட்ஸுங்கிறதெல்லாம் எது உங்களுக்கு வந்து சடனாக வந்து பார்த்தீங்கன்னா புரியாமல் இருக்கும். பின்னாடி இருக்கிற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இண்டிகேட் ஆகுது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து அந்த நாலாவதாக வந்து எந்த பார்ட்ஸ் வந்து இண்டிகேட் ஆகுதுனாக்கா ஸ்க்ரூ வந்துட்டு எதுக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு நெட் அண்ட் போல்ட் வந்து எனக்கு ஃபிக்ஸ்டு பண்ணுறதுக்கு அசம்பிளி பண்ணுறதுக்கு எனக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்க்ரூ யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்க்ரூவில் வந்து ரீடிங்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்கனாக்கா இங்கே பாருங்கள், நாலாவது பார்ட் எனக்கு வந்து ஸ்க்ரூ 6 நம்பர்ஸ், அதாவது வந்துட்டு இது நாலாவது வந்து எனக்கு 6 ஸ்க்ரூ வந்து எனக்கு மேனுஃபேக்சர் ஆகும். 6 இடத்துல போட போகிறோன்றது இண்டிகேட் ஆகும். அந்த ஸ்க்ரூஸ் வந்து எங்கெங்கே போடுதுன்றதை வந்து நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். அதனால் அதற்கு டைமென்ஷன்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்க, என்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ரூ அதுன்றது வந்து இப்போ நம்ம பார்ப்போம். ஸ்க்ரூவில் வந்துட்டு இப்போ எனக்கு வந்து இது த்ரெட்டடாக இல்லை நான் த்ரெட்டடாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம இப்போ வந்து ஸ்க்ரூது வந்து டைமென்ஷன்ஸ் ஓவரால் இப்போ வந்து 16 mm வந்து அது இண்டிகேட் ஆகிருக்கு. ஓகேவா? அது ஒரு லைன் ஹைட் வந்து எனக்கு 60 mm இண்டிகேட் ஆகிருக்கு. அந்த நேரத்தில் வந்து எனக்கு M6ன்றது இண்டிகேட் ஆச்சு. M6ன்றது எனக்கு வந்து 6 எனக்கு வந்து அது M6ன்றதுனால வந்துட்டு எனக்கு ஸ்க்ரூ M6ன்றது வந்து எனக்கு வந்து டேவாக வந்து இண்டிகேட் ஆகுது. அந்த M6 ஸ்க்ரூ வந்துட்டு எனக்கு வந்து அது வந்து 6 நம்பர்ஸாக இருக்குது. அந்த 6லேருந்து வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ரூடு வந்து 16 mm நான் பண்ணிவிட்டு அது வந்து அந்த டைப்ஸ் ஆஃப் போல்ட் இது வந்து எனக்கு கான்கேவ் அண்ட் நார்மல் வந்து எனக்கு ஃப்ளாட் ஸ்க்ரூ ட்ரைப் போடுறது தான் இருக்குது. எனக்கு வந்து இண்டிகேட் ஆகிருக்குது. இது பாருங்கள், அந்த இந்த ஸ்க்ரூ வந்துட்டு இப்போ நம்ம வந்து டைமென்ஷன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 5th பார்ட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 5th பார்ட் எனக்கு வந்து எது இண்டிகேட் ஆகுதுனாக்கா லாக் பிளேட் வந்து எனக்கு 5th லாக் வந்து இண்டிகேட் ஆகும். லாக் பிளேட் எது வந்து இண்டிகேட் ஆகுதுனாக்கா எனக்கு வந்து பார்ட்டு வந்துட்டு நான் வந்து கனெக்ட் பண்ணுறது தெரியுமா, அந்த கனெக்ட் பண்ணுறதுல வந்துட்டு எனக்கு வந்து ஸ்க்ரூ வந்துட்டு எனக்கு இப்போது லைக் த்ரெட்டிங் ஓவராலாக எனக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணுறது இன் பண்ணுறதுக்கோசரம் எனக்கு வந்து லாக்கிங் இது வந்து எனக்கு யூஸ் ஆகும். லாக்கிங் பிளேட்டில் வந்துட்டு எனக்கு வந்து லாக்கிங் பிளேட் இது வந்து நம்ம வந்து இப்போ பெஞ்சு வாய்ஸுக்கு வந்து எனக்கு ரொட்டேட் ஹைட் வந்துட்டு டைட்டாக பண்ணுறதுக்கு அப்புறம் அது எனக்கு வந்து லாக்கிங் நெட் வந்து யூஸ் இண்டிகேட் ஆகுது. லாக்கிங் நெட்டில் வந்து எனக்கு பொசிஷன்ஸ் வந்து அது எப்படி இருக்கும்னாக்கா நார்மலாக எனக்கு வந்து இப்போ வந்து இந்த ஃபிக்ஸ்டு இந்த பொசிஷன்ஸ் போட்டு இங்கே வந்துட்டு எனக்கு வந்து இது இருக்கும். இது பார்ட்டில் வந்துட்டு நான் ரொட்டேட் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து லாக்கிங் பிளேட் வந்து எனக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும். இப்போ இந்த லாக்கிங் பிளேட் வந்து எப்படி டிசைன் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இது டயா கொடுத்துருக்குறாங்க. டயா வந்துட்டு எனக்கு வந்து M10ன்றது என்ட்ரி, அதோட ரேடியஸ் வந்து நான் வந்து M10ன்றது எடுத்து 24 mm எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். 24 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்கல் போர்ஷன் வந்து 17 mm இங்கே இண்டிகேட் பண்ணிட்டு எனக்கு இங்கே வந்து ஹைட் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ஓவரால் ஹைட் வந்து இது எவ்வளோ இண்டிகேட் ஆகுதுனாக்கா இப்போ எனக்கு வந்து 24 + 17 + 146 + 43 அது + 10 and then 30 இது ஓவராலாக டைமென்ஷன்ஸ் ஓவராலாக நம்மளுக்கு வந்து அது 270 வந்து இண்டிகேட் ஆகும். ஓவரால் டைமென்ஷன்ஸ் எனக்கு வந்து +24 + 17 + 146 73 and then 10 and then நமக்கு வந்து 30 இது ஓவரால் எனக்கு வந்து 146 வந்து இண்டிகேட் ஆகும். இதில் வந்து இப்போ இது டைமென்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் வந்து எனக்கு 20 mm ட்ரா பண்ணிவிட்டு 30 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணி இந்த பார்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி இண்டிகேட் பண்ண போகிறோம். அந்த நம்மளுக்கு வந்து இந்த கட் போர்ஷன்ஸ் வந்து இன்னொரு சாஃப்ட்வேரில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அந்த இப்போ நம்மளது வந்து இப்போ நம்ம 5th பார்ட்டு வந்து பார்த்தாச்சு. அடுத்தது நம்மளுக்கு வந்து இப்போ 6th பார்ட்டு வந்து பார்க்க போகிறோம். 6th பார்ட்டு வந்துட்டு நமக்கு ஸ்க்ரூ ராட் வந்து இண்டிகேட் ஆகிடும். இந்த ஸ்க்ரூ ராட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நம்ம வந்து அப்போயே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டோம் நேற்று வீடியோவில். இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி லாஸ்ட்டில் ஒரு வாட்டி இண்டிகேட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 7th பார்ட்ஸ் வந்து இண்டிகேட் ஆகுது. ஓகேவா? 7th பார்ட்ஸ் வந்து நமக்கு எது இண்டிகேட் ஆகுதுனாக்கா நம்ம வந்து
6th பார்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தாச்சு. 7th வந்து பார்ட்ஸ் நம்ம வந்து இப்போ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து 8th பார்ட் வந்து பார்க்க போகிறோம். மூவபிள் ஜாக்ன்றது வந்து இண்டிகேட் ஆகுது. மூவபிள் ஜாக் என்ன வந்து இண்டிகேட் ஆகுதுனாக்கா இப்போ எனக்கு பார்ட்ஸ் வந்து இருக்குது தெரியுமா. இப்போ வந்து எனக்கு இந்த போர்ஷனில் வந்து இப்போ நான் இது ஃபிக்ஸ்டு பண்ணியிருப்பேன். இந்த போர்ஷனில் வந்து எனக்கு இதில் வந்துட்டு எனக்கு வந்து மெட்டீரியல் வந்து எனக்கு வந்து ஹோல்டு எப்படி பண்ணணும் டைட் பண்ணுறது வந்து இது ஸ்லைடிங் வந்து எனக்கு யூஸ் ஆகுது. இது ஸ்லைடிங் ஜாப் கூட சொல்லுவோம், மூவபிள் ஜாப் கூட சொல்லுவோம். இதில் தான் நான் வந்து ஒரு பார்ட்டை வந்து நான் எப்படி ஹோல்ட் பண்ணுவேன்றது இண்டிகேட் ஆகுது. இதற்கு வந்து டைமென்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஆனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெக்டாங்கல் போர்ஷன்ஸ் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கல் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஹைட் வந்து எனக்கு என்ன பண்ணுறேன் 24 and then 30க்கு ஒரு ரெக்டாங்கல் ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு ஃபில்லட் ஒரு 10 mm இண்டிகேட் பண்ணிவிட்டு உடனே எனக்கு வந்து அந்த நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற ரெக்டாங்கல் எனக்கு ஓவரால் ஹைட் வந்து எனக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஒரு 40 அந்த 40 mm இண்டிகேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து 19 mm ஒரு ஹோல் வந்து இண்டிகேட் பண்ணிக்கிறேன். அந்த ஹோல்டு வந்து எனக்கு வந்து டயா 4 M6 into 12 டெப்த் என்று இண்டிகேட் ஆகுது. அதாவது எனக்கு வந்து ஹோல் வந்து M6 த்ரெட் இண்டிகேட் ஆகுது. டெப்த் வந்து எனக்கு 12 mm உள்ளே போயிருக்குதுன்றது வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. ஓகேவா. 4 mm வந்து எனக்கு இந்த 12 mm இண்டிகேட் ஆகிட்டு ஃபஸ்ட் mm இங்கே வந்து 6 mm இருக்குது. அந்த நெக்ஸ்ட் வந்து எனக்கு 4 mm இண்டிகேட் ஆகிருக்கு. இது தான் சேம் இப்போ 2 பொசிஷன்ஸில் வந்து இண்டிகேட் பண்ண போகிறேன். அந்த ஓகே இந்த 14 mm எனக்கு வந்து என்ன பண்ண போகிறேன் இன்னொரு ஃபோன் வந்து இண்டிகேட் பண்ணி அந்த பாயிண்ட் வந்துட்டு எனக்கு மூவ் ஜாபில் மூவ் பண்ணுறதுக்கு சொல்ல அது ஒரு பார்ட்டை வந்து நம்ம இண்டிகேட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம வந்து இதில் வந்து மிஷின் வாய்ஸில் வந்துட்டு நம்ம வந்து பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு பார்ட்ஸை வந்து நம்ம நாளைக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோம். மிஷின் வாய்ஸில் வந்துட்டு அசம்பிளி வந்து இந்த பார்ட்டுக்குள்ளே எப்படி அசம்பிளி பண்ணுறது அப்படின்றத வந்து இண்டிகேட் ஆன் பண்ண போகிறோம். ஓகேவா. Until this is signing off Santosh P CAD NEST. अगर இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.